சித்தியின் வழி. என்னம்மா சொல்கிறா? ஏன் இந்த கல்யாணம் வேண்டாமாம்? பையன் எப்போ பார்த்தாலும் ஒர்க்கில் இருக்கிறப்ப ஃபோன் பண்ணி மொக்க போகிறான். சொன்னாலும் கேட்க மாட்டுறாரு. எனக்கு பிடிக்கல, இந்த கல்யாணம் வேணாம், நான் பண்ணிக்க மாட்டேன்னு உன் தங்கச்சி அடம் பிடிக்கிறா. நாங்களும் எவ்வளவோ சமாதானம் செஞ்சு பார்த்தோம். வேறு மாப்பிள்ளை பார்க்க சொல்கிறா. நீயே சொல்லு. நிச்சயம் முடிஞ்சதும் இப்படி சொன்னா எப்படிம்மா? அவளுக்கு என்ன திமுறா? நான் அவகிட்ட பேசி பார்க்குறேன். ஃபோனை வைத்தேன். அடுத்து தங்கைக்கு ஃபோன் போட்டேன். விஷயம் கேட்டதும் பிடிவாதமாய் மறுத்தாள். அவள் முடிவில் அழுத்தமாக இருந்தாள். கார்ப்பரேட் கம்பெனி, கைக்குள்ளா சம்பளம் அவளை பேச வைக்கிறது. பெரும் மூச்சு விட்டேன். எனக்கு வசுச்சித்தி ஞாபகம் வந்தது. என் அம்மாவின் ஒரே தங்கை வசுந்தரா. நாங்கள் வசுச்சித்தி என்று தான் கூப்பிடுவோம். தாத்தா பாட்டி இறந்ததும் எங்கள் வீட்டில் அடைக்கலம் வந்து சேர்ந்தாள். எனக்கும் என் தங்கைக்கும் சாதம் ஊட்டி விடுவது, கதை சொல்வது என சகலமும் எங்கள் சித்தி தான். எனக்கு கூடுதலாக என் சித்தியை பிடிக்கும். எல்லாரும் என்னை ரவிக்குமார் என கூப்பிடும்போது என் சித்தி மட்டும் என்னை பப்பும் தான் கூப்பிடுவாள். காரணம் கேட்டால் கொழு முழுவென இருக்கிறனா அப்படி கூப்பிடணும் போல இருக்கு என்று சொல்வாள். மருதாணி கைகள், தாவாணி பாவாடை, தலைமுடியை எப்பொழுதும் தாழ்ந்து சடை பின்னி அதில் ஒற்றை சரமாக முல்லைப்பூ வைத்து கொள்வாள். அது வாடியதும் அவள் ஏற்கனவே கட்டி வைத்திருந்த மற்றொரு சரத்தை வைத்துக்கொள்வாள். முகம் எப்பொழுதும் இரவு கூட பளிச்சென்று வைத்திருப்பாள். அது எனக்கு பிரியத்தை மேலும் கூட்டியது. அவள் மாலை நேரம் தவறாமல் கோவிலுக்கு போவாள். அவளுடன் நான் தான் கூட செல்வேன். தரிசனம் முடிந்ததும் தெப்ப குளத்தில் உட்கார்ந்து நிறையா பேசுவாள். அவளுக்கென்று இருக்கும் கனவுகளை ஆசை ஆசையாக சொல்வாள். மிக ரசனையாக பேசுவாள். அவள் பேச்சை கேட்கவே ஆசையாக இருக்கும். அவளுக்கு என் அப்பாவை கண்டாலே பயம். ஏன் அப்பா வீட்டுக்கு வர இரவு 10 ஆகிவிடும். நாங்கள் சாப்பிடும் நேரத்தில் அந்த நிமிடங்களை என் சித்தி முழுவதும் ஆட்கொண்டு விடுவாள். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் போலவே அவர்கள் பேசுவது போல் நடப்பது போல் அப்படியே பாவனை செய்து காமிப்பாள். எங்களுக்கு சிரித்து புறே ஏறிவிடும். என் அப்பா வந்துவிட்டால் என் சித்தி இருக்குமிடம் தெரியாது. சத்தம் இல்லாததான் பேசுவாள். சாப்பிட பின் அவரவர் தூங்க சென்று விடுவார்கள். நானும் என் சித்தி மட்டும் மொட்டை மாடிக்கு செல்வோம். அவளுக்கு டிரான்சிஸ்டரில் இரவு நேரத்தில் மொட்டை மாடியில் பாட்டு கேட்க ரொம்ப பிடிக்கும். அவளைப் போல வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் ரசித்து வாழ்ந்ததை நான் இதுவரை பார்த்ததில்லை. அவசரம் என்பதே கிடையாது. பாட்டு பாடிக்கொண்டே சமையல் செய்வாள். நாசுக்காய் எப்படி சாப்பிடுவது என நான் அவளிடம்தான் கற்றுக்கொண்டேன். அவளும் அம்மா போலவே எல்லா வேலைகளும் செய்வாள். சமையல் செய்வதிலிருந்து பாத்திர விலக்கி, வீடு பெருக்கி துடைத்து, கொல்லப்புறம் சுத்தம் செய்து, துணிகளை துவைத்து என்ற சகலமும் செய்வாள். கொஞ்சம் கூட முகத்தில் சலிப்பு தெரிந்ததில்லை. என் அம்மாவிடம் சொல்வேன், ஏம்மா சித்தி தானே வேலை செய்கிறா, உன்னை விட அதிகமாகவே செய்கிறா. ஆனால் நீ மட்டும் ஏம்மா சிறுசுன்னு இருக்கிற? உன் சித்திக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, அதான் அவளுக்கு எல்லாமே பதவிசாக இருக்கும். ஒரு வரையில் முடித்து விடுவாள். ஆனால் என் சித்தி திருமணம் ஆனாலும் அப்படி தான் இருப்பாள். ரசனை என்பது பிறவிலேயே இருக்கும். எந்த ஒரு கஷ்டமான வேலையும் ரசித்து வாழ்தல் என்பது யோகிய நிலை. அந்த தன்மை என் சித்தியிடம் இருக்கிறது. அது எந்த காலத்திலும் சூழ்நிலையால் மாறாத என திடமாக நம்பினேன். அவளுக்கு திருமணம் ஆனதும் எப்படி வாழ்கிறாய் என பார்க்க வேண்டும் என ஆசையாக இருந்தது. ஆனால் திருமணம் அவள் வாழ்க்கை கைகூடாது என அப்பொழுது எனக்கு தெரிந்திருக்கவில்லை. எங்கள் வீட்டிற்கு எதிர் வீட்டு மேலே ஒரு அறையில் கல்லூரி மாணவர்கள் தங்கியிருந்தனர். அதை ஒருவன் என் சித்தியை அடிக்கடி பார்த்து கொண்டிருந்ததாக எனக்கு பட்டது. தெப்பக்குளத்தில் இருக்கும் பொழுது ஒரு நாள், சித்தி நம்ம வீட்டுக்கு எதிரில் இருக்க பசங்க ஒருத்தான் அடிக்கடி உன்னையே பார்க்கலாம் தெரியுமா? சித்தி அவசரமாக மறுத்தார். என்ன நீ இப்படியெல்லாம் கேட்குற? வீட்டில் தெரிஞ்சா நம்ம 2 பேரையும் வெளியே விட மாட்டாங்க, புரிஞ்சுதா? சித்தி சொன்னாலும் அவள் மனதிலும் அப்படி ஒரு சந்தேகம் இருந்தது. அவள் வெளியே வரும்போதெல்லாம் அவன் பூ மாலையை தோல் சேரவா பாட்டை டீப்பில் வைப்பான். இரவு மொட்டை மாடிக்கு சித்தி வரும்பொழுது, கண்மணி நில்லு, காதலை சொல்லு, காதலுக்கிடையே கோபமா பாடலும் ஒலிக்கும். அதற்காக சித்தி மொட்டை மாடி வருவதை தவிர்க்கவில்லை. கோவிலுக்கு செல்லும் போது பின்னாடியே வருவான். சித்தி சொன்னேல, அங்கே பாரு, நம்ம பின்னாடியே வரான், பேசாம வாடா பப்பு. என் பேரை இழுத்தபடி வெக்கம் கலந்து சொன்னாள். ஆனால் கோபத்தில் சொல்வது போல் காட்டிக்கொண்டாள். ஒரு நாள் நான் பள்ளி விட்டு வரும் நேரத்தில் அவன் கூப்பிட்டான். இதை நான் எதிர்பார்த்ததுதான். என்ன படிக்கிற? 6th படிக்கிறேன். அது யாரு, உங்கள் அக்காவா? இல்லை சித்தி. பேர் என்ன? ரவிக்குமார். நான் வேணும் என்று என் பேரை சொன்னேன். சரி, உன் சித்தி பேர் என்ன? சொல்ல மாட்டேன் என்று தலையை ஆட்டியபடி வேகமாக வந்ததே. வந்ததும் என் சித்தியிட ரகசியமாக சொன்னேன். அவள் முகம்
அப்படி சிவந்து நான் பார்த்ததே இல்லை. என் சித்தி இப்படி இருந்தது எனக்கு பிடித்தது. அவளது ரசனை, அவளது அழகு போல அவள் காதலிக்கவும் வேண்டும். அந்த உணர்வையும் அவள் ரசிக்க வேண்டும் என ஆசைப்பட்டேன். ஒரு நாள் கோவிலில் சித்தியிடம் அவன் பேசி கொண்டிருந்தான். என்னை பார்த்ததும் அவனிடம் விடை பெற்று என்னை நோக்கி வந்தாள். சித்தி, அவன் என்ன கேட்டான்? ஒன்றும் இல்லடா, சிரிப்போடு சொன்னாள். சொல்லு சித்தி. சொல்லலைனா நான் போய் அவங்கக்கிட்டேயே கேட்டுருவேன். எனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என துடிப்பு. என் பேரு கேட்டான். சொன்னேன் பப்பு, அவ்வளோதானே. அவன் பேரு சொல்லியிருப்பானே. பிரபுவாம். சிரித்தாள். அதன் பிறகு அவர்களின் சந்திப்பு தெப்பக்குளத்திலும் இரவு மொட்டை மாடியில் சைகை மொழியிலும் அவ்வப்போது என் மூலமாக கடித தொடர்பிலும் வளர்ந்து கொண்டிருந்தது. என் சித்தி அவன் பேரை ரகசியமாக நோட்டில் எழுதி பார்த்து அதே வேகத்தில் அழித்தும் விடுவாள். அதில் அவளுக்கு ஒரு சந்தோஷம். தூங்காத விழிகள் 2, உன் துணை தேடும் நெஞ்சம் 1. அதன் பின் இந்த பாடலை அடிக்கடி அவன் டேப்பில் ஒலிக்க ஆரம்பித்தது. வீட்டில் எல்லாரும் இருக்கும் நேரம் ரேடியோவில் இந்த பாடல் கேட்கும்போது நானும் என் சித்தியும் ஒருவரை பார்த்து கொண்டு ரகசியமாக சிரித்து கொள்வோம். ஒரு நாள் எப்படியோ என் அம்மாவிற்கு விஷயம் தெரிந்து விட்டிருந்தது. என் சித்தியை காய்ச்சி வறுத்து எடுத்திருந்தாள். என்னை வெயிலில் முட்டி போட செய்தாள். 2 முட்டைகளும் வெயில் பழுத்த போதிலும் என் சித்தியை என் அம்மா தீட்டியது என்னால் தாங்க இயலவில்லை. என் சித்தி அழுது பார்த்ததில்லை. பெத்த அம்மா அப்பா இல்லாத போதிலும் ஒரு நாளும் சுய பச்சாதாபம் கொண்டது இல்லை என் சித்தி. ஆனால் இப்பொழுது காதல் எல்லாவற்றையும் செய்யுமா? என் சித்தியை காதலை மறந்து படிவனே என் அம்மா அழுதாள். மீறினால் தான் தற்கொலை செய்வதாகவும் மிரட்டினாள். என் சித்தி அமைதியானாள். அதன் பிறகு அவள் கோவில் செல்வதும் மொட்டை மாடி செல்வதும் தவிர்த்தாள். அவளின் இயல்பற்ற வாழ்க்கை பிடிக்கவில்லை எனக்கு. அவளுக்கு மார்பை பார்ப்பதில் அம்மா துரிதமாக செயல்பட்டாள். ஒரு நாள் சித்தி என்னிடம் ஒரு கடிதம் கொடுத்து பிரபுவிடம் கொடுக்க சொன்னாள். எனக்கு அதில் என்ன எழுதியிருக்கும் என தெரியும். நான் அவளுக்கு தெரியாமல் கிழித்தி போட்டேன். பிரபுவிடம் வீட்டில் நடப்பதை கூறினேன். எப்படியாவது இவர்கள் 2 பேரையும் சேர்த்துவிடும் எனும் உறுதி கொண்டு எப்படி செய்யலாம் என கனவு கண்டேன். ஒரு நாள் சித்தியிடம், சித்தி, பிரபுவுக்கு இன்னையோட எக்ஸாம் முடிஞ்சுதான். இன்னைக்கு அவர் சாயங்காலம் உன்னை கோவிலுக்கு கண்டிப்பாக வர சொன்னார். உங்ககிட்ட பேசணுமா? 2 பேரும் எங்கேயாவது போயிடுங்க சித்தி. சப்புன்னு என கன்னத்தில் அறைந்திருந்தால், புரியாமல் பேசாதடா ரவி, நான் போயிடுவேன். அப்புறம் உன் அம்மா நிலைமையை யோசிச்சியா? மாமா பயங்கர கோபக்காரர். அவருக்கு விஷயம் தெரிஞ்சா என்ன நடக்கும்னு நினச்சி பார்த்தியா? அக்கா என்னை கூட்டி வந்து இங்கே வச்சுக்கிட்டதுக்கு நான் அவன் கூட ஓடி போனா அது துரோகம் ஆயிடாதா? அவளுக்கு செய்கிற கைமாறு இப்படித்தானே? சொல்லு ரவி என்று அவள் என்னை சொன்னதில் அந்நியப்பட்டு போனேன். பின்ன எதுக்கு அவனை காதலிக்கணும்? இதெல்லாம் காதலிக்கும் போது தெரியலையா? உலகமாக பொது கேள்வி ஆகி போன இந்த கேள்வி எனக்கும் தோன்றியது. அதன் பிறகு அவன் அடிக்கடி தென்பட்டான். அவன் என்னை கூப்பிடும்போது சித்தி அடித்த அரை ஞாபகத்துக்கு வரும். நிற்காமலே ஓடி வந்து விடுவேன். பின் ஒரு நாள் காணாமல் போனான். என் சித்தி வெகு சுலோபத்தில் தன் இயல்புக்கு வந்தாள். நிஜமாவே இயல்புக்கு வந்தாளா இல்லை அப்படி நடிக்கிறாளா என புரியவில்லை. பெண்களை புரிந்து கொள்வதில் நிஜமாகவே கஷ்டம்தான். என் சித்திக்கு நிறைய மாப்பிளை பார்த்தாயிட்டு எதுவும் கூடவில்லை. வரதட்சணையா தட்டி கொண்டே போனது. வயது ஏற வரதட்சணையும் அதிகமாயிட்டு. எங்களின் பள்ளி செலவுகள், வீட்டு செலவுகள், இதில் என் சித்தியின் கல்யாணத்துக்கு எதுவுமே பண்ண முடியாத இயலாமையில் என் அப்பா இருந்தார். என் சித்திக்கு மாப்பிளை பார்த்த படலம் மெல்ல குறைந்து அடியோடு நின்று விட்டிருந்த நேரத்தில் நாங்களும் வளர்ந்து விட்டிருந்தோம். எல்லாரும் படித்து சென்னையில் வேலையில் சேர்ந்து இங்கே வந்தோம். என் சித்தி மட்டும் எங்கள் ஊர்லேயே எங்கள் வீட்டில் தங்கி விட்டிருந்தாள். ஏறக்குறைய நாங்கள் எவ்வளோ சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என புரிந்தது. என் அம்மாவிற்கு இப்பொழுதும் என் சித்தியின் முகத்தை பார்த்து பேச முடியாது. மனிதனின் எல்லா நல்ல கெட்ட குணங்களுடன் கூடவே குற்ற உணவையும் சேர்த்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தாள். என் குடும்பத்தினர் சித்தியை பார்த்து வருடங்களாயிற்று. இங்கே வேலைப்பழு குடும்பம் ஆன பிறகு ஊருக்கு செல்லும் வாய்ப்பு குறைந்து போனது. ஆனால் நான் மட்டும் ஒவ்வொரு வருடமும் போய் சித்தியை பார்த்து விடுவேன். சித்தியை போய் பார்க்க வேண்டுமென இருந்தது. வார இறுதியில் கிளம்பினேன். வீட்டை நெருங்கியதும் மனதில் துக்கம் தானாகவே அடைத்தது. வழக்கம் போலவே எதிர் வீட்டு மாடி அறையை என் கண்கள் தானாக பார்த்தது. கதவு திறந்ததும் சித்திக்கு இன்ப அதிர்ச்சி. பப்பு, என்னடா சொல்லாமல் கொல்லாமல் வந்திருக்க? கண்களில் கண்ணீர் தேங்கியது. அவளது வறண்ட கைகளால் அழைத்து பிடித்தாள். சும்மாதான் சித்தி, உன்னை பார்க்கணும் இருந்துச்சு, அதான் வந்தேன். சுருக்கங்கள் என் சித்தியின் முகத்தில் மெல்ல வருகை புரிந்தது. கண்கூடாக தெரிந்தது. சூடாக டீயும் பக்காளவும் செய்து கொடுத்தாள்.
மதியம் சாப்பிட்டு விட்டு என் தங்கையின் கல்யாணம் பற்றி கேட்டாள். பணம் சம்பாதிக்கும் மமதையில் இவன் இல்லைனா என்ன வேற ஒருவன் வராமலா போயிடுவான் என நினைக்கும் தங்கையின் எண்ணம். கல்யாணமே நடக்காமல் முதிர்கன்னியாக இருக்கும் என் சித்திக்கு வலிக்கும் என அதை பற்றி பட்டும் படாமல் சொன்னேன். அவளுக்கு புரிந்தது. சித்தி, சாயங்காலம் கோயிலுக்கு போகலாமா? பழைய பப்புவாக கேட்டேன். அவளும் ஆர்வமாக தலையாட்டினாள். பழையபடி மாயா ஏதாவது நடந்து அவளின் ஒற்றை முல்லைச்சரம், பாவாடை தாவணி, மருந்தாணி, பளிச்சு முகம் என வந்துவிடக்கூடாதா என இருந்தது. கோவிலுக்கு செல்லும் பொழுது சித்தி கேட்டாள், ஏ பப்பு, உன்னை ஒன்று கேட்கட்டுமா? கேளு சித்தி. நீ சின்ன பையனாக இருக்கிறப்ப ஒரு நாள் நீ சொன்னிய பிரபு கூட ஓடிப்போக சொல்லி ஞாபகம் இருக்கா? பேசாம நீ சொன்ன மாதிரி நான் அவன் கூட போய் அவனையே கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல. சுரீரனை இருந்தது. அவளது மொட்டை மாடி, டிரான்சிஸ்டர், அடுப்படி பாடல், தெப்பக்குல கற்பனை கதைகள் மருதாணியன் அடுத்தடுத்து பின்னோக்கி சுழன்றது போல் ஒரு பிரமை. நான் என்ன பேசுவதென்று தெரியாமல் அடி வாங்கிய மனதுடன் நடந்து சென்றேன்.